என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து ஒரு 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவிட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களே, வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை உடல்நலன் சார்ந்த விஷயத்தில் மிக மிக நீங்கள் கவனமுடனும் அக்கறையுடனும் செயல்பட வேண்டும். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் என்பதால் குறிப்பாக பெண்களின் உடல் நலனில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். உயர் அழுத்தம், நீரிழிவு நோய் கொண்டோர் மிக்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க. ஒரு சில பேருக்கு உடல் உஷ்ண தொந்தரவுகளும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் வெளியே செல்லும் போது ஆவணங்களை சரியாக எடுத்து செல்ல வேண்டுங்க. மேலும் அதில் எந்த குளறுபடியும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. குறிப்பாக தாயாரின் உடல் நலனில் அக்கறை தேவைப்படுதுங்க. கடகராசியான 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருப்பதால் தொழில் ரீதியாக மிக சிறந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. தொழில் சார்ந்து அபிவிருத்தி செய்தல், புது தொழில் துவங்குதல், வாடிக்கையாளர்கள் அதிகரித்தல் என மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நடக்கப்பெறுங்க. துலாம் ராசி சார்ந்த பெண்களுக்கு இதுவரை வேலை கிடைக்கவில்லை என்றாலும் தற்போது உங்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையானது கிடைக்க போகுதுங்க. மேலும் வெளிநாடு செல்ல கனவு கண்டவர்களுக்கு உங்களின் கனவுகள் அனைத்தும் கைகூடும் காலமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளை பிரம்மாண்டமாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் நீங்க அடைய போறீங்க. பொருளாதாரம் என்று பார்க்கையில வாங்கிய பழைய கடனை நீங்க அடைக்க போறீங்க. மேலும் குழந்தைகளுடன் வெளியூர் இன்ப சுற்றுலாவும் சென்று வருவீங்க. மேலும் உங்களுக்கு பணவரவானது ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் மற்றொரு புறம் செலவு கைமீறியதாகவே இருக்குங்க. மேலும் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்களை பழுது பார்த்தல், வண்டி வாகனங்களை பழுது பார்த்தல் என வீண் விரைய செலவுகளும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது ஒரே கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது எண்ணங்களையும் கருத்துக்களையும் மாற்றிக்கொள்ளும் குணமுடைய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் அனுகூலமான நிலையில இருக்கிறாருங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு நீங்க வரப்போறீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை நீங்க வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரப்போகுதுங்க. மேலும் உங்களுக்கு பண வரவத்தானது எதிர்பார்த்ததை விட திருப்தி தருவதாகவே அமையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வாக்கு வன்மையால எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்க பெறுவாங்க. பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க. எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலையே காணப்படுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். கலைத்துறையினருக்கு பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் சிரமம் தந்தாலோ ஏற்றுக்கொண்டு முயற்சியினால் வெற்றிகளை ஈட்ட போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. கிடைக்கப்பெற்ற பணத்தை தவறான வழிகளில் முதலீடு செய்யவும் நேரும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. எதையும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் அதிகப்படியான ஆர்வமும் கிடைக்குங்க. ஆசிரியர்களின் ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றியும் பெறுவீங்க.
பரிகாரமாக சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும். மேலும் கல்வியில் முன்னேற்றமும் காணப்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 15, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 8 மற்றும் 9. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீங்க. குரு பார்வையால் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திட்டமிடுவதில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுங்க. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். பெரியோர் நேசமும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் மிகவும் சிறப்பாகவே நடக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்களும் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பமும் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கிவிடும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கிவிடும். எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிடக்கூடாது. தொகுதியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்க போறீங்க. கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவாங்க. சம்பள பாக்கி கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியமும் வெளிப்பட்டு காணப்படும். கல்வியில் இருந்த தொய்வும் நீங்கிவிடும். பரிகாரமாக அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகளும் அம்மனை வழங்கி வந்தால் கண்டிப்பாக நீங்கிவிடும். அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 9 மற்றும் 10. அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாங்க. உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யும் குணமுடைய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் நட்சத்திரநாதன் குரு மிகவும் நல்ல நிலையில இருக்கிறாருங்க. அவரது பார்வையால் எல்லா வகையிலும் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். கோபத்தால் சிலரை சண்டைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். பணவரத்தும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். காரிய அனுகூலமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட விற்பனையானது நன்கு அதிகரித்து காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகமும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு பதவி உயர்வானதும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கிவிடும். குழந்தைகளின் செயல்களால் பெருமையும் அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் செய்து மகிழ்வீங்க. அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ளக்கூடாதுங்க. கட்சி தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிட்டும். மேலும் கட்சி மேல்மட்டத்தால் அலைக்கழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையானது அதிகரித்து காணப்படும். நல்ல வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது கலைத்திறன் வளர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க. மேலும் நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டுங்க. பரிகாரமாக தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான துன்பங்கள் மற்றும் பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறைந்துவிடும். மேலும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கி வந்தால் உங்களுக்கு காரிய வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 10 மற்றும் 11. இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் தொடங்கக்கூடாதுங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் எந்த ஒரு
விஷயமாக இருந்தாலும் சரி, அதை தீர ஆலோசித்து அதன் பிறகு முடிவுக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.